ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீட் 2024 ஃபிசிக்ஸில் கேட்ட ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் என்னென்னா, இஃப் எ கியூப் ஆஃப் சைட் 5 சென்டிமீட்டர் ஹேஸ் எ சார்ஜ் ஆஃப் 6 மைக்ரோகூலும் தென் த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சால் இந்த கொஷினை உடனடியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்யூபு, அந்த க்யூபோட சைடு வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ ஒரு க்யூப் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த க்யூபோட சைடு வந்து 5 சென்டிமீட்டர் இருக்குது, ரைட்டா? அடுத்து இந்த க்யூபுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 மைக்ரோ கூலும். மைக்ரோனா நமக்கு தெரியும் 10 to the power of -6 கூலும். அவங்க கேட்குறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அதாவது சிக்மான்னு நம்ம படிச்சிருப்போம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா 1 யூனிட் ஏரியாவில் எவ்வளவு சார்ஜ் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. ஸோ சார்ஜ் டென்சிட்டினா சார்ஜஸ் எல்லாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு டேர்ம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா ஏரியாவில் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குது சர்ஃபேஸில். அப்போ என்ன பண்ணணும், 1 யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஒரு கியூபை பொறுத்த வரைக்கும் அதோட சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது அதில் இருக்கக்கூடிய இந்த 6 அவுட்ரு ஃபேஸ் தான், இல்லையா? நமக்கு தெரியும் ஒரு ஃபேஸ் அப்படின்னு வரும்போது அது ஸ்கொயர், அதுக்கு வந்து ஏரியா வந்து ஏ ஸ்கொயர். ஏன்னா ஒரு ஃபேஸ்னால் இதோட ஏரியா என்னவாக இருக்கும், ஏ ஸ்கொயர் இருக்கும். ஒரு க்யூப்பில் மொத்தம் 6 சைடு, முன்னாடி பின்னாடி மேலே கீழே 2 சைடுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சைடு. அப்போ ஏரியா வந்து 6a ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ இப்போ சிக்மா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். க்யூக்கு பதிலாக என்ன போடுவீங்க, 6 × 10 to the power of -6 போடுவீங்க. ஏக்கு பதிலாக 6 × a ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் என்ன, ஏ தான் கொடுத்துருக்காங்களா 5 சென்டிமீட்டர். ஆனால் நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே யூனிட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீட்டர் பவர் -2 இருக்குது. அப்போ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா 10 to the power of -2 போடணும். ஓகே, ஏ ஸ்கொயர்னா இதை இன்னொரு டைப் போட்டுக்கலாம். இப்போ 6 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/25 × 10 to the power of -6. இது ஒரு -2, இது ஒரு -2, -4 மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், +4 ஆயிரும். ஸோ சிம்பிளான ஆன்சர் என்ன, 10 to the power of -6 + 4ங்கிறது என்ன, 10 to the power of -2. 1/25 இருக்குது. 1/25 என்ன வரும், 0.10 போட்டுக்கலாம். ஸோ அப்போ இன்னொரு 0, இன்னொரு 10 போட்டுக்கலாம். அப்போ 100ல் எத்தனை 25 இருக்குது, ஸோ 0.004 × 10 to the power of -2. அப்போ இதை ஆன்சர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 0.04 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஆன்சர் தப்பாயிருது, இதுவும் தப்பாயிருது. 4 × 10 to the power of -3 இருக்குது. நமக்கு 4 எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 2 டிஜிட், அப்போ 10 to the power of -4 இருக்கும். அப்போ இதுவும் தப்பு. ஒரு டிஜிட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, முன்னாடி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே 10 to the power of -3 போட்டுக்கலாம். ஸோ ஆப்ஷன் 4 இதுதான் ரைட் ஆன்சர்.